அதுதான் முக்கியம். அதில் பலம் அப்படிங்கிறது எதுன்னா, உச்சம்ங்கிறது 100% மேலே பலம்னு வச்சுக்கோங்க. ஆட்சிங்கிறது 100% பலம். கேந்திரங்கிறது ஒரு பலம். ஆக ஒரு கிரகம் கேந்திரம் சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 ஆட்சியாகவோ உச்சமாக இருந்தால், இந்த 2 பலம் ஒன்றா சேரும்போது ஆட்சியே அல்லது உச்சம்ங்கிற ஒரு பலமும் கேந்திரம்ங்கிற இன்னொரு பலமும் சேர்ந்ததுன்னா அது பேர் ராஜயோகமாக இருக்கும். அதில் முக்கியமான 5 கிரகங்களுக்கு அந்த ராஜயோகங்கள் இருக்குது. அதில் மகா புருஷ யோகம்னு கூட சொல்லுவாங்க. இப்போ மகான்கள், சித்தர்கள், ஞானிகள்லாம் இருக்காங்க. அதுக்கு மேலே கடவுள்லாம் இருக்காங்களே, அந்த கடவுளோட ஜாதகங்கள்லாம் அவங்களுக்கும் சில ஜாதகங்கள் போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த கிரகங்கள்லாம் அதிலெல்லாம் அந்த ஜாதகம்லாம் ஆட்சி உச்சத்தை பொறுத்து தாங்க இருக்குது. ரொம்ப ஆட்சி உச்சம் எந்த கிரகங்களில் எந்த ஜாதகத்தில் அதிகப்படியான ஆட்சியும் உச்சமும் இருக்கோ அதுதான் பலமான ஜாதகமாக, அது கடவுள் அவதாரமாக நம்ம கருதுகிறோம். அப்படி தான் நடைமுறையில் இருக்குது. என்கிட்ட பல கடவுளோட ஜாதகங்கள்லாம் இருக்குது. நான் ஃபோட்டோ போட்டு ஃப்ரேம் போட்டு நம்ம வணங்கிட்டு வரோம். முருகரோடது, விநாயகரோடது, ஆஞ்சநேயரோடது, இந்த மாதிரி பல ஜாதகங்கள், ராமர், கிருஷ்ணர்லாம் போட்டு ஜாதகம் போட்டு நம்ம வணங்கிட்டு வரோம். இதெல்லாம் இருக்குது. இப்போது இந்த ஆட்சி உச்ச ஜாதகம் அந்த அளவுக்கு உண்மையிலேயே பலம் புரிந்ததா அப்படின்னா, கண்டிப்பாக ஆட்சி உச்ச ஜாதகம் தான் பலம் புரிந்தது. அது யார் ஜாதகத்தில் அதிகமாக இருக்குதோ அவங்க தான் பலமான அரசியல்வாதியாக இருப்பாங்க. அரசியல்வாதியை பற்றி நீங்கள் கேட்டதுனால சொல்கிறோம். அதுதான். இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஃப்ளூக்கு, லக்கு பை ஒர்க்கு அப்படிங்கிறதெல்லாம் எப்படி வரும், யோகம், அதிர்ஷ்டம், புண்ணியம், இதுக்கெல்லாம் விளக்கங்களை தனித்தனியாக நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறோம். இதெல்லாம் சேர்த்த மாதிரி ஒரே வீடியோவே இதுக்கு முன்னாடி வீடியோ கூட இருக்குது. அதை கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எது என்னன்னு. இந்த அதிர்ஷ்டத்தால் வர்றது அப்படின்னு சொல்லக்கூடியது, யோகத்தால் வர்றது அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் அதிக காலம் நீடிக்காது, நிலைக்காதுங்க. ஜாதகத்தோட அமைப்பால் இருக்கணும், அது பலத்தால் இருக்கணும். அப்படி இருந்தால் தாங்க அது நீடிக்கும். ஜாதகத்தோட அமைப்பு இருக்கணும், அதில் பலம் இருக்கணும். அப்படி இருந்தால் அது நீடிக்குங்க. அதனால் ஆட்சி உச்சமெல்லாம் நிறைய இருக்கணும். எத்தனை கிரகங்கள் இருக்கோ அவ்வளோ நல்லது. இப்போ எங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு ஒரு 4 கிரகம் நீச்சமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு நான் ஜாதகம் பார்க்கறது இல்லை. 6 கிரகம் 6, 8, 12 மறைஞ்சு இருந்தால் அவங்களுக்கும் நாங்கள் ஜாதகம் பார்க்க மாட்டோம். 6, 8, 12 6 கிரகங்கள் மறைஞ்சு போய் இருந்ததுன்னா 6, 8, 12 கெட்ட இடங்கள், அந்த இடத்துல 6 கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு ஜாதகம் பார்க்கறது இல்லை. அப்புறம் அளவுக்கு அதிகமான கிரகங்கள் 4 கிரகங்கள் நீச்சமாகி போயிருந்ததுன்னா அவங்களுக்கு நாங்கள் ஜாதகம் பார்க்கறது இல்லை. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் கெட்டது தான் நம்ம சொல்ல போகிறோம், நல்லது சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். அதனால அதே போல் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் நிறைய